ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 14 ஜூலை 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணாலும் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேருக்கு அந்த குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல, ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க டெலகிராமில், நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். அண்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் வந்து நியூஸ் அனாலிசிஸை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் அப் டு ப்ரிலிம்ஸ் 2020 வரைக்கும். ஸோ இன்னையோட உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸ் வராது, ஓகேங்களா? இனிமேல் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து, அதாவது October 4 ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸ் வரும். பட் இன்சைட்ஸோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுவோம், அதுக்கடுத்து என்வரான்மெண்ட் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி லைவ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த லைவ் கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் வந்து இந்த மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ அது உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு ஒன்று ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது என்னென்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக, ஏன்னா ஹிஸ்ட்ரி எல்லாருமே கடைசி தான் படிக்கணும்னு வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் கடைசி படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நான் டெய்லி நடத்த அதை அப்படியே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த 3 விஷயங்களும் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நியூஸ் அனாலிசிஸ் மட்டும் வராது, ஓகேங்களா? ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் நியூஸ் அனாலிசிஸை ஸ்டாப் பண்ணுறேன். பட் மற்றதெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் தேவைப்படுது, ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவைப்படுது, மொத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவைப்படுறதுனால நான் அதை போடுறேன். ஸோ ஆனால் நியூஸ் அனாலிசிஸ் வந்து அடுத்த மாதம் லைக் October 4 அப்புறம் தான் நியூஸ் அனாலிசிஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் அனௌன்சஸ் டேக்ஸ் பேயர்ஸ் சார்ட்டர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மூவ் டு ஹானர் ஹானஸ்ட் அசஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இவர் 3 விஷயங்களை பற்றி பேசியிருக்கார், ஓகேங்களா? 3 விஷயங்களை பற்றி பேசியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கடுத்து ஃபேஸ்லெஸ் அப்பீல் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கடுத்து டேக்ஸ் பேயர் சார்ட்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த 3 விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. இதில் வாட் இஸ் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், வாட் இஸ் ஃபேஸ்லெஸ் அப்பீல் அப்படின்றத பார்க்கலாம். ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா அந்த டேக்ஸில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை சப்மிட் பண்ணுவீங்க. அப்படி மீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கரப்ஷன் லஞ்சம்லாம் கொடுத்து உங்களுக்கு தேவையான வேலைகளை சீக்கிரம் முடிக்க வைப்பீங்க. ஸோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயே உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த டேக்ஸ் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவர், அவர் என்னென்னா அவருடைய கிரிவன்சஸ் அவர் வந்து என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து என்னென்னா உங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து ஃபேஸ்லெஸ் அப்பீல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டேக்ஸ் இதில் வந்து என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுது. இந்த டேக்ஸில் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா சென்னையில் டேக்ஸ் இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சென்னையோட டேக்ஸ் அத்தாரிட்டிகிட்ட போயிட்டு எனக்கு இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அந்த இஷ்யூவில் அவர் சம் கரப்ஷனை வாங்குறதுக்கோ இல்லாட்டி இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் அப்பீல், அதாவது நீங்கள் அப்பீல் பண்ணுவீங்க, எனக்கு வந்து இந்த டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பீல் பண்ணுவீங்க. அதை யார் விசாரிக்க போகிறா அப்படின்றதே வந்து உங்களுக்கும் தெரியாது, விசாரிக்கிறவருக்கும் இங்கே யார் அப்படின்றது தெரியாது, புரியுதுங்களா? அப்போது இது வந்து ரேண்டமாக இனிமேல் அலாட் பண்ண போகிறாங்க. இந்தியா ஃபுல்லும் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இதுக்குள்ளே வருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபீஸரை தான் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஈஸியாக கரப்ஷன் கொடுக்குறதோ இல்லாட்டி அவர் லஞ்சம் கேட்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இதுதான் ஃபேஸ்லெஸ் அப்பீல் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயர் சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடந்து வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு பேர் சிட்டிசன் சார்ட்டரா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பலகை அடிச்சிருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதி சான்றிதழ் வாங்கணுன்னாலோ நீங்கள் வருமான சான்றிதழ் வாங்கணுன்னாலோ அல்லது இந்த ஆஃபீஸில் இந்தந்த சான்றிதழ்கள்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் சிட்டிசன் சார்ட்டர்.
அந்த சிட்டிசன் சார்ட்டர் எதுக்கு இப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற சிட்டிசன் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்ற சிட்டிசன் அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆஃபீஸில் இந்த சர்டிஃபிகேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அவர் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் அவர் செலுத்திட்டார் அப்படின்ற பட்சத்தில் யாராவது லஞ்சம் கேட்குறாங்க அல்லது அந்த மாதிரியான கரப்ஷன் இஷ்யூஸ் வந்து வருது அப்படின்னா அவர் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸர்ஸை கரப்ஷன் இது முன்னாடி கொண்டு வர்றதுக்கு முடியும். நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் சிட்டிசன் சார்ட்டருடைய ஒரிஜினல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ சிட்டிசன் சார்ட்டர் இம்ப்ரூவ் தி டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. வேணால் நீங்கள் போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு இவ்வளோ காலம்தான் ஆயிருக்கும் அப்படின்றது சிட்டிசன் சார்ட்டரில் இருக்கும். அப்போ சிட்டிசன் சார்ட்டரில் இவ்வளோ காலம்தான் இருக்குது, அப்புறம் ஏன் நீங்கள் லேட்டாக கொடுக்குறீங்க அப்படின்றத ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை கேட்கலாம். அப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை அக்கௌண்டபிளாக கொண்டு வர்றதுக்கு உங்களால் முடியும் த்ரூ சிட்டிசன் சார்ட்டர். ஸோ சேம் திங் தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயர் சார்ட்டர். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட்ஸ் அண்ட் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இட் வில் இம்ப்ரூவ் தி டேக்ஸ் பேயர்ஸோட அந்த மொராலிட்டி டுவர்ட்ஸ் பேயிங் டேக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வர அண்ட் கவர்னன்ஸ் சிஸ்டத்தில் கொண்டு வர ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் பேப்பர் 3லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர் 2லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களுக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி ரிலேட்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் பேப்பர் 4ல் இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே தான் அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி பற்றி அதிகமாக பேசுவோம் எத்திக்ஸில். ஸோ அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அண்ட் டேக்ஸ் பேயர் சார்ட்டர் இது உடனே இப்போ வந்துடுது. ஃபேஸ்லெஸ் அப்பீல் மட்டும் 25 செப்டம்பர் 2020 இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் 25 சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ யாரோட பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்த் அனிவர்சரி ஆஃப் தீன் தயாள் உபாத்யாயா அப்படிங்கிறவருடைய பர்த் அனிவர்சரி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அவருடைய நோட்ஸ் மட்டும் இங்கே கொடுக்கல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீன் தயாள் உபாத்யாயா பற்றி பேக்ரவுண்டில் படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு கேட்கலாம், as இதையும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரோப் ஆன் இன்டு எலிஜிபிள் பிஎம் கிஷான் பெனிஃபிஷியரிஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிஎம் கிஷான்னா என்ன. ஓகேங்களா? பிஎம் கிஷான் அப்படின்றது என்னன்னா பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு சொல்கிறது. இந்த யோஜனா படி வருஷத்துக்கு 6000 ரூபாய் யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தவித அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் கால்டு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் வித் ஓனிங் லேண்டு யாருக்கெல்லாம் லேண்டு இருக்கோ அவங்க அது எவ்வளோ லேண்டுனாலும் வச்சுக்கலாம். அந்த லேண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வாங்கிக்கலாம். இந்த 2000 4 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் 3 தவணையாக 6000 ரூபாய் கொடுப்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக இந்த அமௌண்ட்டு போயிடும். ஓகேங்களா? இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்லாம் இருக்குது. எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கலெக்டர் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் போகாது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்லாம் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் பிகாஸ் லேண்ட் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட்டு. அப்போ ஸ்டேட்டுக்கு தான் தெரியும் யாருக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாயை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கூடலூர். ஓகேங்களா? ஸோ கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெனிஃபிஷியரி செலக்ட் பண்ணுறதுல நிறையா எக்ஸப்ஷனல் நிறையா பேர் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆக வேண்டியவங்கள அல்லது தேவையில்லாத பர்சனெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎம் கிஷானில் சேர்த்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன். நீங்கள் என்ன பண்ணணும் பேப்பர் 2ல் பிஎம் கிஷானை பற்றி கேட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸோட நெகட்டிவ் பற்றி கேட்டாலோ இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் அப்படியே எழுதலாம்.
ஓகேங்களா. இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் அப்படியே எழுதலாம், அப்படியே எழுதி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கோட் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா அவன் நிறைய விஷயங்களில் கமாண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பான் ஓகேங்களா. கமாண்ட் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வித் இந்த ரிலேட்டிவ் எக்ஸாம்பிளோட நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கமாண்ட் அப்படின்ற கொஸ்டினுக்கு அது பெட்டர் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறது. இதுக்கு அடுத்து எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வித்தவுட் ஃப்ரீடம் அப்படின்ற ஆர்டிக்கல். இந்த ஸ்கூல்ஸ் வித்தவுட் ஃப்ரீடம் அப்படின்ற ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீடம் கொடுக்கறது இல்லை அப்படின்றது. அதாவது இதில் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அதிகமான இண்டிபெண்டன்ஸ் அட்டானமி கொடுக்கறது இல்லை அப்படின்றது. அண்ட் இந்த கோவிட்-19 பீரியடில் அந்த அட்டானமியை கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இப்போது நமக்கு தெரியும் கோவிட்-19 பீரியடில் ஓகேங்களா, கோவிட்-19 பீரியடில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஈவன் சிட்டிஸ்லேருந்து ரூரல் வரைக்குமே க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் லெவல் அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அஃபெக்ட் ஆயிருக்கு. சரி, இது கோவிட்-19க்கு முன்னாடி எஜுகேஷன் லெவல் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த மாதிரி எஜுகேஷன் லெவல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே டீசென்ட்ரலைசேஷன் கிடையவே கிடையாது. டீசென்ட்ரலைசேஷன்னா என்ன அர்த்தம்னா அவங்க முடிவு அவங்களே எடுக்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு அட்டானமி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு சிலபஸ்லேயும் கிடையாது, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் ஆக்டிவிட்டிலையும் கிடையாது. ஏன்னா மேலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதுபடி தான் அந்த ரெகுலேஷன் படி தான் அவங்க வேலை பார்க்குற நிலைமைக்கு இருந்தாங்க. அப்போ தேர் இஸ் நோ இன்னோவேட்டிவ் ஐடியாலஜி. அதாவது என்னன்னா டீச்சர்ஸோட இன்னோவேட்டிவ் ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்திருக்காது ஓகேங்களா. இது நல்லா இதுக்கு முன்னாடி டிஓ சிஇஓ அவங்க சொல்கிற விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட்-19 பீரியட் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கூலுமே க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது ஸ்கூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லோரும் போயிட்டு உட்காந்து சேர்ந்து படிக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் அ டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ஆன்லைனில் உட்காந்து ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் நாட் ஓன்லி கிவிங் த நாலேஜ் ஆஃப் பர்டிகுலர் புக் ஓகேங்களா. பர்டிகுலர் புக்கை பற்றின நாலேஜ் மட்டும் கொடுக்கறது இல்லை, அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அண்ட் சொசைட்டி எஜுகேஷன் சோஷியல் எஜுகேஷன் அப்படின்றது அதிகமாக வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணும்போது தான் அந்த சோஷியல் எஜுகேஷன் அப்படின்றது கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸஸில் கிடைக்கிறது இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஷுட் ரீதிங்க் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூரல் ஸ்கூலு இப்போ ரூரலில் அந்த அளவுக்கு நமக்கு கோவிட்-19 இல்லை அர்பனை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ரூரலில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கணும். அது என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரூரலில் முக்கியமாக நியூட்ரிஷன் ஓகேங்களா. ரூரலில் இருக்கிற குழந்தைகளோட நியூட்ரிஷன் எதன் மூலமாக பூர்த்தி பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம் மூலமாக பூர்த்தி பண்ணப்படுச்சு. பட் இப்போ கோவிட்-19 மிட் டே மீல் ஸ்கீம் வந்து இல்லை. இதுக்கு எதுக்கு காரணம், இது என்ன எதனால் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அதை அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அந்தந்த கிராமத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட்-19 இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸே முடிவு பண்ணி அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸை ஸ்கூலுக்கு வர வச்சு அவங்களுக்கு மிட் டே மீல் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமியை வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதை தவிர லேர்னிங் வந்து அவ்வளோ லாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. இது வந்து நியூட்ரிஷனல் லெவல். இதுக்கடுத்து லேர்னிங் வந்து அவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. அப்போ லேர்னிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டோரில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஈவன் டு அவுட்டோர்ஸ்லேயும் வந்து என்னென்னா குழந்தைகளுக்கு அதிகமாகவே கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அட்டானமியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அவுட்டோர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்சர்வ் பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அசைன்மெண்ட்டாக கொடுத்து அந்த அசைன்மெண்ட் மூலமாக அவனுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் கொடுக்குற அந்த அலாட்மெண்ட் அப்படின்றது என்ன ஆகும், லேர்னிங் அவுட்கம் அப்படின்றது என்னென்னா ப்ரீ டிஃபைன்ட். அதாவது நீங்கள் ஒரு புக்கை கொடுத்துட்றீங்க, அந்த புக்கை மனப்பாடம் பண்ணி அவன் எழுதிடுறான். ஸோ இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக வந்து எல்லாமே பண்ணுறாங்களே தவிர தேர் வில் பி அன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தானாக சிந்திக்கிற அந்த மனப்பக்குவம் வரமாட்டேங்குது. அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து கோவிட்-19 பீரியடில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து என்னென்னா இப்போ டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. பட் டெக்னாலஜியே எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா நமக்கு பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா. நீங்கள் அதிகமான லேர்னிங் எக்யூப்மெண்ட் வந்து வாங்குறீங்க, பேசிக் லேர்னிங் எக்யூப்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்றாலும் அது வந்து நீங்கள் எங்கே வாங்க முடியும் அப்படின்னா அர்பன் ஸ்கூல்ஸில் வாங்க முடியும். பட் ரூரல் ஸ்கூலில் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் நாலேஜஸை வந்து என்ன எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நிறையா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸோட அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் நிறைய இடத்துல டினை பண்ணப்படுது. அந்த நாலேஜ் எல்லாம் பிரிங் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கோவிட்-19 பீரியடில் ஸ்கீம்ஸை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் பை பர்த் அப்படின்றது இது ஹிந்து சக்சஷன் ஆக்டில் சொன்னது. ஹிந்து அதாவது நம்ம கண்ட்ரியில் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவோம், சிவில் ஆக்ட்னு சொல்லுவோம். சிவில் ஆக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவில் ரைட்ஸ் ஆக்ட் கிடையாது, சிவில் ஆக்ட். சிவில் ஆக்ட் அப்படின்றது இந்த மேரேஜ், அதுக்கப்புறம் என்ன டிவோர்ஸு, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சொத்து உரிமை, இது எல்லாமே சிவிலுக்குள்ளே வரும். கிரிமினல்லாம் இந்த கொலை பண்ணுறது கொள்ளை அடிக்கிறதெல்லாம் கிரிமினலுக்குள்ளே வரும். இப்போ சிவிலில் வர்ற இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வகையான சட்டங்கள் இருக்குது. இப்போ ஹிந்து மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது, கிறிஸ்டியன் மதத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, முஸ்லீம் மதத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா, அதில் இப்போ ஹிந்து டாட்டர்ஸ்க்கு வந்து என்னென்னா சொத்தில் உரிமை இல்லை அப்படின்ற, அதாவது 2005 ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும். அந்த ஆக்டை வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்காமல் இதுக்கு போவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ கோர்ட் வந்து என்னென்னா கொடுக்க சொல்லிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணால் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பு படி என்னென்னா பெண்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் சொத்துக்கள் சம உரிமை இருக்குது. அதுவும் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல 2005 இருந்தே இந்த நடைமுறை அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இதில் கண்டிப்பாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்த் ரைட் அப்படின்றது என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்பா வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் வந்து என்னன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது. அப்பா உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த பர்த் ரைட் அப்படின்றது அந்த பெண் குழந்தைக்கும் சேரும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இது வந்து அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் வந்து 2005 வருது. இப்போ 2005 வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆட்கள்லாம் நிறையா வளர்ந்துட்டோம். ஆட்கள்லாம் நிறையா வளர்ந்து என்ன ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ அப் ஆகிட்டோம். அப்போ நம்ம அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950-60 பிறந்திருப்பார். நம்ம வந்து 1980, 70, 90 இந்த மாதிரி பிறந்திருப்போம். ஓகேங்களா, ஆனால் இது வந்து 2005 வந்து என்னென்னா இது அப்ளை ஆகுது. ஆனால் அப்போ நமக்கு அப்ளை ஆகுமா? நம்ம வந்து 2004 வரைக்கும் பிறந்திருக்கோம். அப்போ நமக்கு அப்ளை ஆகுமானா நமக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம உயிரோடு தானே இருக்கோம். ஸோ நமக்கும் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு பெண்களுக்கும் சொத்து உரிமை உண்டு, ஈக்குவல் சொத்து உரிமை உண்டுன்னு கொண்டு வந்த ஸ்டேட் என்னென்னா கேரளா, நெக்ஸ்ட்டு ஆந்திரா, அதுக்கடுத்து தமிழ்நாடு, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, கர்நாடகா. அதாவது சதர்ன் ஸ்டேட் ஓரளவுக்கு என்னென்னா முன்னேறிய ஸ்டேட்டாக இருந்திருக்காங்க. இதில் இது வந்து என்னென்னா உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக கொஷின் கேட்கும்போது நீங்கள் எழுதிக்கலாம் இந்த ஆன்சரை. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ராட்டிஃபிகேஷன், அதாவது என்ன அப்படின்னா கிங்டம் ஆஃப் டோங்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி, கிங்டம் ஆஃப் டோங்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர் கன்வென்ஷன். ஓகேங்களா, சைல்டு லேபர் கன்வென்ஷன் 1999. இது வந்து இதில் கன்வென்ஷன் நம்பர் 182, அதாவது ILOவில் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்பர் 182 சைல்டு லேபர் கன்வென்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் கிங்டம் ஆஃப் டோங்கா TONGA அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனில் ஒரு கன்வென்ஷன், எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ண ஒரு கன்வென்ஷன் அப்படின்னா இந்த கன்வென்ஷன் தான் சைல்டு லேபர் கன்வென்ஷன். ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. எல்லா மெம்பருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனில் சைன் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 152 மில்லியன் சில்ட்ரன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு லேபராக இருக்கிறாங்க. இதுலையும் 72 மில்லியன் குழந்தைகள் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது உயிருக்கு ஆபத்தான அல்லது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒர்க் பண்ணுறவங்க இவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய லெவலில் ஒன்று பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இந்த கோவிட்-19க்கு அப்புறமா என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் வந்துருச்சு. அப்போ எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அந்த வீட்டில் வந்ததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போக வேண்டிய குழந்தை இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து யூனிவர்சல் ராட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்னா இட் இஸ் அக்கேஷன் ஆஃப் செலிப்ரேஷன் குளோபல் லெவலில் லேபர் ஸ்டாண்டர்டில் ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க முக்கியமானது இதில் சொல்லியிருக்கிற விஷயம். இதை தவிர நீங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியா வந்து 2017 ஓகேங்களா, இந்தியா வந்து 2017 இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணியிருப்போம், ராட்டிஃபை பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ், ஓகேங்களா, மினிமம் ஏஜ் இதுலேயும் நம்ம சைன் பண்ணிட்டோம்.
டோட்டலாக மொத்தம் 8 கன்வென்ஷன் இருக்குங்க. கோர் கன்வென்ஷன் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் லேபர் ஆர்கனைசேஷனில் 8 கன்வென்ஷன் இருக்குது. அந்த 8 கன்வென்ஷனில் 6 கன்வென்ஷனில் இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா ஃபோர்ஸ்ட் லேபர், அபாலிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர் கன்வென்ஷன், ஈக்குவல் ரெமுனரேஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் மினிமம் ஏஜ், சைல்டு லேபர் கன்வென்ஷன். இந்த 6ல் சைன் பண்ணியிருக்கோம். பட் 2 இதில் நம்ம ராட்டிஃபை பண்ணலை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் ஆஃப் ஆர்கனைஸ் கன்வென்ஷன். அசோசியேஷன்னா லேபர் யூனியனை பற்றி பேசுகிறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து ரைட் டு ஆர்கனைஸ் அண்ட் கலெக்டிவ் பார்கெனிங் கன்வென்ஷன். அதாவது கலெக்டிவ் பார்கெனிங்னா இந்த சேலரி இவ்வளோ வேணும் வேண்டாம் அப்படின்னு சண்டை போடுறது. இந்த 2ல் மட்டும் நம்ம சைன் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லிப் ஹிட் வில் பி ரீஹாபிலிட்டேட்டட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த இடத்துலலாம் லேண்ட்ஸ்லைடு வர்றதுக்கான அதிக இது இருக்குது, அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நல்ல பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாஸ்லாம், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், இந்த ஸ்டேட்லாம் அதிகமான வந்து என்னென்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்லைடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் உங்களுக்கு லேண்ட்ஸ்லைடு வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கடுத்து வெஸ்டர்ன் காட்ஸில் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு ஸ்டே ராஜஸ்தான் ஸ்பீக்கர்ஸ் ஆர்டர் ஆன் பிஎஸ்பி எம்எல்ஏஸ். அதாவது ஒரு 6 பிஎஸ்பி எம்எல்ஏஸ், பிஎஸ்பி அப்படின்றது பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, அந்த பார்ட்டியோட எம்எல்ஏஸ் 6 பேர் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ராஜஸ்தானில் இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய விப், அதாவது அவங்களுடைய கொறடாவுக்கு அகெயின்ஸ்ட், அவருடைய கொறடாவோட முடிவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்பி கொடுக்கல, பிஜேபி கொடுத்துருக்குது, ஓகேங்களா. பிஎஸ்பி கட்சி தான் அவங்க மேலே கொடுத்துருக்கணும். பட் பிஎஸ்பி கொடுக்காம பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை, ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரிஜினலாக பிஎஸ்பி கொடுத்தா தான் இந்த ஆன்டி லா டிஃபெக்ஷன் லா ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மற்ற கட்சிகளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ஃபேக்ஷன் சேர்ந்துட்டாங்க. பட் ஓபிஎஸ் மேலே என்னென்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வாங்கன்னு சொல்லி யார் இது போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருப்பார், ஓகேங்களா. ஸோ இதுதான். இதுக்கு அடுத்து என்னென்னா மெர்ஜர் பற்றின ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டு தாவுறாரு அப்படின்னா அவர் மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வரலாம் அப்படின்றதும் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம், ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜர் பிட்வீன் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ பிஎஸ்பி எம்எல்ஏஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இட் இஸ் லைக் அ மெர்ஜர் மாதிரி வருது அங்கே ராஜஸ்தானில். அதுதான் மெர்ஜர் பிட்வீன் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். 2/3 மெம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணி ஒரு கட்சியில் சேர்றாங்க அப்படின்னா 1/3 மெம்பர் அக்செப்ட் பண்ணி சேராமல் விட்டுட்டாலும் இந்த 1/3 மெம்பர் மேலே என்ன வராதுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வராது, ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கிறது. ஸோ அதுதான் நீங்கள் எக்ஸசைஸ் இதில் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா ஷேர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆன் 5G. அதாவது இப்போ ஆஸ்திரேலியா கூட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் நம்ம கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் cyber security or cyber security related cooperation, artificial intelligence and comprehensive strategic partnership, increasing technological framework agreement. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா கூட ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் ஆஸ்திரேலியாவோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டெக்னாலஜி. ஸோ நான் முன்னமே சொன்னேன் 5G டெக்னாலஜியில் நம்ம என்ன கண்ட்ரி என்ன நிறுவனத்தை வந்து நம்பி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் அப்படின்ற நிறுவனத்தை வந்து நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஹவாய் அப்படின்ற நிறுவனம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவில் இருக்கிற ஒரு கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியை இப்போ நிறைய இடத்துல பேன் பண்ணிட்டு வராங்க. அதாவது அமெரிக்காவில் பேன் பண்ணிட்டாங்க, யூகேல பேன் பண்ணிட்டாங்க, ஃப்ரான்ஸும் இதை பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஆஸ்திரேலியா ஏற்கனவே பேன் பண்ணி அதுக்கடுத்து அவங்க 5G ட்ரையலையும் கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஆஸ்திரேலியா நிறைய இதுக்கு முன்னாடியே பேன் பண்ணி 5G ட்ரையலை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்தியா வந்து என்னென்னா பேன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறதுனால இந்தியா வந்து கேன் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. இது இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கும்போது நீங்கள் எழுதும்போது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியா அனௌன்சஸ் 500 மில்லியன் பேக்கேஜ் ஃபார் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸோட உள்ளமைப்பு உள்கட்டமைப்பு, ஓகேங்களா, உள்கட்டமைப்பு அண்ட் கனெக்டிவிட்டி பிளானுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 500 மில்லியன் வந்து என்னென்னா அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் இது வந்து என்னென்னா இந்தியா மால்தீவ்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் எழுதிக்க வேண்டியதான். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலத்தீவ்ஸ் வந்து இப்போ யார் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க அப்படின்னா சைனா கூட
க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மால்தீவ்ஸ் அப்படின்றது இந்தியன் ஓஷன் ரீஜியனில் இருக்கிற ஒரு முக்கியமான கண்ட்ரி, ஐலாண்ட் கண்ட்ரி. அப்போ இந்தியன் ஓஷன் ரீஜியனில் சைனா வந்து அவனுடைய ஆதிக்கத்தை மால்தீவ்ஸ் மூலமாக செலுத்திடக்கூடாது அப்படின்றதுக்கும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் இந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம். ஏன்னா ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சைனா மால்தீவ்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. அதுக்கு இப்போ பேர் என்னென்னா சினாமலை பிரிட்ஜ் அப்படின்றது பேர். ஓகேங்களா, இது வந்து சைனாவோட ஹெல்ப்போடு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ சைனா வந்து அவனுடைய ஆதிக்கத்தை இந்தியன் ஓஷன் ரீஜனில் நிறுவிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கன்சிடர் மோர் லாங்குவேஜஸ் இன் கவர்மெண்ட். உங்களுக்கு நல்லா இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குங்க. இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தயவு செய்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷனே பண்ணலை. ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி, ஸோ அதை நம்ம படிக்கிறதுல தப்பு கிடையாது, ஓகேங்களா, அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரியில் கிடையாது. ஓகேங்களா, அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. பட் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது ஒவ்வொன்றுக்கும் டிஃபர் ஆகும். யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி. மற்ற ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜை அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த டிசைட் பண்ணிக்கலாம். அண்டு யூனியனோட கனெக்டிங் லாங்குவேஜ், ஓகேங்களா, யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குமான கனெக்ஷன் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா, யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குமான கனெக்ஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஓகேங்களா, ஸோ அதாவது ஹிந்தி அல்லாத ஸ்டேட்டில் இங்கிலீஷ் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட லாங்குவேஜ் அல்லது ஹைகோர்ட்டோட லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா, இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம கண்ட்ரியில் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்றது கிடையாது. ஸோ சில பேருக்கு இது இருக்குது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்றது, 3 லாங்குவேஜ் இஷ்யூ என்ன அப்படின்றதும் 2 லாங்குவேஜ்னால என்ன இஷ்யூ அப்படின்றதும் நிறைய பேருக்கு இஷ்யூ இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஏன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஷெடியூல் 8 போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷெடியூல் 8 உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, போய் பார்த்துக்கோங்க. அந்த ஷெடியூலில் மொத்தம் 22 லாங்குவேஜஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை 3 லாங்குவேஜ். எதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் வைக்கிறாங்க, ஏன் தேவையில்லாத எதுக்கு வந்து குழந்தைகள் வந்து 3 லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹிந்தி அல்லாத ஸ்டேட், ஓகேங்களா, ஹிந்தி அல்லாத ஸ்டேட் அவங்களுடைய தாய்மொழி, இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கனெக்டிங் லாங்குவேஜ். தேர்ட் லாங்குவேஜாக என்ன கற்றுக்க போகணும் அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்றது தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஓகேங்களா, ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 லாங்குவேஜில் தான் இருக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 லாங்குவேஜ் இன் த சென்ஸ் தமிழ் அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ். சரி, தேர்ட் லாங்குவேஜை கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தையோட சொந்த விருப்பம் அப்படின்றது தான் அந்த தேர்ட் லாங்குவேஜோட இதில் கொண்டு வராங்க. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதையே இன்சிஸ்ட் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இதையே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லாங்குவேஜ் அப்படின்றது அறிவா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லாங்குவேஜ் இஸ் அ கம்யூனிகேஷன் டூல். ஓகேங்களா, அதை நீங்கள் எப்போனாலும் கற்றுக்கலாம், எப்படினாலும் கற்றுக்கலாம். ஓகேங்களா, இன்ன வரைக்கும் நம்ம ஸ்கூலில் நமக்கு இங்கிலீஷ் இருக்குது. நான் தமிழ் மீடியம் தான், நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் தமிழ் மீடியத்தில் இருக்கவங்க தான் அந்த தமிழ் நியூஸ் அனாலிசிஸை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனவே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தமிழ் மீடியமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இன்ன வரைக்கும் அது சப்ஜெக்டாக தான் இருக்குமே தவிர லாங்குவேஜாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, இன்ன வரைக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்க கஷ்டப்படுறீங்க, வந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஈவன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1வது வகுப்புலேருந்து கிட்டத்தட்ட 12th வரைக்கும் இங்கிலீஷில் தான் படிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன இங்கிலீஷ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் காலேஜில் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே தான் படிக்கிறோம். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷை வந்து நமக்கு தெரியல. இஸ் எங்கே போடுறது, வாஸ் எங்கே போடுறது, ஈடி எங்கே சேர்க்கறது, ஈடினா சேர்க்கணுமா, ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸ்னால் ஈடி தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த சில ஷார்ட்கட்ஸ். இதைத்தான் இன்ன வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எல்லாத்துலேயும் ஈடி சேர்க்கக்கூடாது, ஓகேங்களா, அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்னாலே ஈடி சேர்க்கறது அப்படின்ற விஷயங்கள், ஃபியூச்சர் டென்ஸ்னாலே முன்னாடி வில் சேர்க்கணும், இதுதான் நமக்கு தெரியுமே தவிர வில்லை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாலும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓகேங்களா, தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லாங்குவேஜை நம்ம கடைசி வரைக்கும் அதை லாங்குவேஜாக படிக்கலை, நம்ம ஒரு சப்ஜெக்டாக படிச்சிட்டோம். ஓகேங்களா, எப்படி நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வராதோ, அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வராதோ அது மாதிரி தான் நமக்கு இங்கிலீஷும் வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, எனவே தக்கன்னு நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஹிந்தியையும் கொண்டாடுறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ ஹிந்தி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
லாங்குவேஜாக உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகாது, ஒரு சப்ஜெக்டாக தான் உள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ இது இன்க்ரீஸிங் த பேர்டனை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு பேர்டனை தான் இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாரும் கேட்பாங்க வந்து என்னன்னா, நீங்கள் வந்து ஏன் வந்து குழந்தைகளோட எக்ஸ்ட்ரா படிப்பை வந்து கெடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா படிப்பை கெடுக்கிறது இல்லை. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குழந்தையோட பேர்டனை கம்மி பண்ணுறது. ஏன்னா ஸ்கூல்ஸில் ஆல்ரெடி வந்து என்னென்னா 2 லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கிட்டாலே போதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷு ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் வந்து இதானது. ஓகேங்களா, இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து என்ன எஜுகேஷன் லெவலில் கொஞ்சம் ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற ஸ்டேட் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ஈவன் நார்த்தன் ஸ்டேட்டுக்கு போனாலும் நம்ம என்ன பொசிஷனுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா, ஐடி மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியரிங் கம்பெனிஸுக்கு தான் போகும். ஸோ அங்கே உங்கள் கூட வந்து கனெக்ஷனில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் தான் பேச போகிறாங்க. ஓகேங்களா, ஈவன் அவங்க ஹிந்தி பீப்புளாக இருந்தாலும் தே நோ இங்கிலீஷ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். எனிவே நீங்கள் ஒரு சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் பிரச்சனை வரும். எனிவே அதையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கான திறமை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்தாலே உங்களால் கற்றுக்க முடியும். எனக்கு வந்து கன்னடா தெரியாது, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது நான் கன்னடா கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜை திணிக்கிறது அப்படின்றது இது அகெயின்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா பேர்டனை தான் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது தான் இது பேசிக்காக இங்கே இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைகளோட அந்த எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கெடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அது கிடையவே கிடையாது. நல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளோட நாலேஜை யாருமே கெடுக்கலை. குழந்தைகளுக்கு அது நாலேஜை கொடுக்காது. ஹிந்தி இஸ் நாட் அன் நாலேஜ். ஓகேங்களா, ஹிந்தி வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கணும், நல்ல லாங்குவேஜ். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கிறது அவசியம் தான். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து போய் படிக்கணும்னா படிங்க. அதை யாருமே வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் படிச்சுக்கலாம். அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஹிந்தி ஸ்டேட்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு ஹிந்தியை படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கே கொண்டு வர்றதுக்கு சொல்கிறது இவங்க சொல்கிற விஷயங்கள் அதுதான். ஸோ இதுதான் வந்து இதில் 3 லாங்குவேஜ் கொண்டு வந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, அதுவும் நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அது பேர்டனாக தான் வந்து இறங்குமே தவிர அது வந்து ஒரு பெரிய அறிவை புகட்டுற விஷயமா இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குற எல்லாருமே வந்து என்னென்னா அதை நார்தர்ன் ஸ்டேட்லேருந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கூலி வேலை தான் மேக்ஸிமம் பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஹையர் ஒர்க்லேயும் இருக்கிறாங்க. பட் கம்பேரிசன் டு இந்த கம்மியான அந்த கூலி வேலையில் பார்க்குறவங்க ரொம்ப அதிகம். அப்போ ஒரிஜினலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, பீகார், உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி ஸ்டேட்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ் கற்றுக்கணும். அவங்க சப்ஜெக்டில் 3rd லாங்குவேஜை தமிழை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றது அவங்களுக்கு நல்லது. ஓகேங்களா, ஏன்னா அங்கேருந்து வர்ற மைக்ரெண்ட் ஒர்க்கர் கிட்டத்தட்ட 10 படித்தவங்களாக இருப்பாங்க, 10 இல்லை 8 படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க தமிழை ஓரளவு கற்றுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா NSCNோட விஷயம் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களை இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.